Hello my dear family, this is 6 Minute English from Kaizen. I'm Mallar, your English tutor. இன்னைக்கு 6 Minute Englishல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வாட் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, WH கொஸ்டினில் நம்ம வாட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வாட் அப்படின்ற கொஸ்டினை வச்சு நம்ம மல்டிபிள் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். நீங்களும் இந்த லெசன் வாட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸை காமெண்ட்டில் லீவ் பண்ண போகிறீங்க. ஓகே, இதுதான் இன்றைக்கி உங்களோட டாஸ்க். ஓகே, if you are ready, let's get started. Stop learning, never stop growing, never stop seeking the brightest star. லெசன் போகிறதுக்கு முன்னாடி கைசனோட லைவ் ஆன்லைன் செஷனில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் செஷன் செப்டம்பர் 2 ஒரு நியூ பேட்ச் கமெண்ட்ஸ் ஆகுது. டைமிங் 7 to 8 ஈவினிங் 7 to 8 டைமிங்கில் இந்த பேட்ச் கமெண்ட்ஸ் ஆகுது. இது வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ் இன்ட்ராக்டிவ் செஷன் வித் டியூட்டர். ஒரு செஷனுமே டியூட்டரோட லைவாக இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வீடியோ காலில் அட்டென்ட் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸாக ஜாயின் பண்ண நிறைய பேர் வந்து இன்ட்ராக்ஷனுக்கு வந்து டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இது வந்து என்டையர் செஷனுமே வந்து உங்களுக்கு இன்ட்ராக்டிவ் செஷன் தான். இதில் வந்து கிராமட்டிக்கல் எரர் இல்லாமல் ஒரு சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்ற ப்ராக்டிஸில் இருந்து எல்எஸ் ஆர் டபிள்யூன்னு சொல்லுவோம் இல்லையா, லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங், இந்த 4 ஸ்கில்ஸுமே நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் இந்த கோர்ஸில், இந்த பர்டிகுலர் கோர்ஸில். இதில் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணுற 50 மெம்பர்ஸ்க்கு ஏர்லி பேர்ட் ஆஃபராக 10% டிஸ்கவுண்ட்டும் அவைலபிளாக இருக்குது. நம்மளுடைய கூப்பன் கோட் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கைசன் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறோம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அதை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன லிஸ்ட் இஸ் வாட்ஸ்அப் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டால் இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்லியாக நம்ம யாரையாவது க்ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வாட்ஸ்அப் அப்படின்றது. ஹே வாட்ஸ்அப் அப்படின்னா ஹே ஹவ் ஆர் யூ டூயிங், எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது, அல்லது வாட்ஸ் ஹேப்பனிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு பதிலாக ரொம்ப இன்ஃபார்மலாக ஃப்ரெண்ட்லியாக நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஹே வாட்ஸ்அப் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாட்ஸ் ஹேப்பனிங், வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர், இது எல்லாமே வாட் வச்சு மேக் பண்ணுற கொஸ்டின்ஸ் தான் இல்லையா. வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர் அப்படின்னா இங்கே என்ன நடந்துட்டுருக்கு, வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர் என்ன போயிட்டுருக்கு, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். what do you mean அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு what do you mean அப்படின்னு சொல்லுவோம். இதுவே ஏதாவது ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா அந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஒருத்தங்க கிட்ட கேட்குறதுக்கு what does it mean அப்படின்னு சொல்லுவோம். what does it mean அப்படின்னு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு what do you mean அப்படின்னு சொல்லுவோம். வாட் டஸ் இட் மீன் அப்படின்னா ஏதோ ஒன்று புரியலை, ஒரு சென்டென்ஸோ ஒரு வாக்கியமோ நமக்கு புரியலை அப்படின்னா வாட் டஸ் இட் மீன், இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு வாட் டஸ் இட் மீன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வாட்ஸ் யோர் மெயில் அட்ரஸ், உங்களோட மெயில் அட்ரஸ் என்னது, வாட்ஸ் யோர் ஃபோன் நம்பர், இந்த மாதிரிலாம் கேட்குறதுக்கு நம்ம வாட் இஸ் யூஸ் பண்ணுவோம். வாட் இஸ் யுவர் டேட், உன்னோடைய அப்பா என்ன பண்ணுறாரு, ஸோ அந்த மாதிரி கேட்குறதுக்கு வாட் இஸ் யுவர் டேட் டூயிங் ஆர் வாட்ஸ் யுவர் டேட் அப்படின்னு மட்டும் கூட கேட்டால் போதும். வாட்ஸ் யுவர் இமெயில் அட்ரஸ், வாட்ஸ் யுவர் ஃபோன் நம்பர், ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கேட்போம். வாட்ஸ் யுவர் ஜாப், வாட்ஸ் த நேச்சர் ஆஃப் யுவர் ஜாப், உங்களுடைய ஒர்க் என்ன, ஒர்க் நேச்சர் என்ன, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு வாட்ஸ் த நேச்சர் ஆஃப் யுவர் ஜாப் அப்படின்னு சொல்லுவோம். வாட் ஆர் யூ டூயிங் ஹியர் அப்படின்னா இங்கே நீ என்ன பண்ணிகிட்ருக்கிற அப்படின்னு சொல்கிறது. வாட் ஆர் யூ டூயிங் ஹியர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இன் அவர் லிஸ்ட் இஸ் what's the weather like அப்படின்னா அங்கே வானிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கேட்குறதுக்கு what's the weather like அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா ஹவு தானே யூஸ் பண்ணணும், இங்கே ஏன் வந்து வாட் யூஸ் பண்ணுறீங்க அப்படிலாம் கேட்கக்கூடாது. what's the weather like அப்படின்னா நம்ம தமிழில் சொல்லும்போது என்ன மாதிரி இருக்குது, அங்கே வந்து வானிலை என்ன மாதிரி அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி வரும் இது. ஸோ what's the weather like, ஒரு ஏரியாவோட வானிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு இந்த கொஸ்டின் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் what are you talking about, எதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள், ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு what are you talking about, what are you talking about அப்படின்னு சொல்லுவோம். what do you want அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு what do you want அப்படின்னு சொல்லுவோம். what can I do for you அப்படின்னா நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. what can I do for you, யாராவது ஒரு உதவி கேட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா ஓகே நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு what can I do for you அப்படின்னு சொல்லுவோம். what do you want அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்கிறது. இதுவே what do you want from me அப்படின்னா நீங்கள் என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது. what do you want from me அப்படின்னு சொல்லுவோம்.
ஓகே, வாட்ஸ் அ டைம் நவ், வாட்ஸ் அ டைம் பை யுவர் வாட்ச் அப்படின்னு சொல்லலாம். வாட்ஸ் அ டைம் நவ் அப்படின்னா இப்போ நேரம் என்ன, எத்தனை மணி, அந்த மாதிரி கேட்குறதுக்கு நம்ம வாட் இஸ் த டைம் நவ் அப்படின்னு கேட்போம். லைக் சம்மோர் வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இன்றைக்கி லன்ச் என்ன சொல்லி இன்றைக்கி டின்னருக்கு என்ன, லஞ்சுக்கு என்ன, அப்படி என்ன ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு வாட்ஸ் ஃபார் லன்ச், வாட்ஸ் ஃபார் டின்னர் டுடே. ஸோ அந்த மாதிரி கேட்கலாம். வாட்ஸ் ஃபார் லன்ச், வாட்ஸ் ஃபார் டின்னர் டுடே அப்படின்னு சொல்லலாம். வாட் டிட் யூ ஜஸ்ட் சே, இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க அந்த மாதிரி சொல்கிறதுக்கு what did you just say அப்படின்னு சொல்லலாம். what did you say அப்படின்னா என்ன சொன்னீங்க, இப்போ நீ என்ன சொன்ன அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு what did you just say அப்படின்னு சொல்லலாம். what's your homework today, இன்னைக்கு என்னது ஹோம்ஒர்க் என்ன உனக்கு. ஸோ அந்த மாதிரி கேட்குறதுக்கு what's your homework today அப்படின்னு கேட்கலாம். ஸோ that's it with the lesson today. இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து வாட் அப்படின்ற அந்த ஒரு கொஸ்டினை வச்சு எப்படி நம்ம மல்டிபிள் கொஸ்டின்ஸ் மேக் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கீழே போய் உங்களுடைய ஆன்சர்ஸை மறக்காமல் வந்து லீவ் பண்ணுங்கள். Thank you so much for clicking this video. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Malar. See you. Bye-bye.